இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மரபு தொடர்கள். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலையில் வைத்து கொண்ட, அதாவது முன்னோர்கள் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அது வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நம்ம பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் இருக்கும். அது வந்து நம்ம சொல்கிறது தான் வந்து மரபு தொடர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து தலையில் வச்சு கொண்டாடுற அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, அப்போ அவங்கள வந்து பெருசும் மதிக்கிறாங்க அப்படின்ட்டு அர்த்தமா. இப்போ நீ ரொம்ப உன் பொண்டாட்டி தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுற அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பெரிதும் மதித்தல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்து வந்து காணல் நீர். காணல் நீர் அப்படிங்கும்போது இது வந்து கிடைக்காத ஒன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இமாலய தவறு. நீ வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ண, இமாலயங்கிறது பெருசு, அப்போ வந்து அது வந்து பெரிய தவறு அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. கரையேறுதல். நீலாம் எப்படி தான் கரையேறுவியோ அப்படின்ட்டு திட்டுவாங்கள்ல வீட்டில். அப்போ வந்து துன்பத்திலிருந்து மீளுதல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு கஷ்டத்துலேருந்து நீ தான் எப்படி தான் மீள போறியோ, நீ எல்லாம் எப்படி தான் படிச்சுட்டு இந்த மாதிரி வர போறியோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீலாம் கரையேறுதல்னால், இப்போ நம்ம கரை ஏறிட்டோம், தண்ணியிலேருந்து இப்போ நீந்த தெரியாமல் ஏதாவது வந்துட்டோம் அப்படின்னா, அந்த கரையேறுதுங்கிறது ரொம்ப இப்போ நம்ம அதுதான் டார்கெட்டாக இருக்கும். அப்போ வந்து அந்த துன்பத்திலேருந்து மீளுதல் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பஞ்சாக பறத்தல். பஞ்சக பறத்தல் அப்படிங்கும்போது இது எப்படி நாம் வச்சுக்கலாம், இப்போ பஞ்சை நீங்கள் காற்றுல விட்டிங்கன்னா அங்கிட்ட அங்கிட்ட பறந்துகிட்டே இருக்கும். நான் அந்த அப்போல்லாம் வந்து தாத்தா பறக்கிறாருன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, அது ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து அந்த மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அலைந்து தெரிதல், அது காற்றுல அங்கங்கே போகுதா, அப்போ அலைந்து தெரிதல் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அவசர குடுக்கை. அவசரமாக என்னதுன்னா செயல்படுறது. அப்போ வந்து இது என்னதுன்னா ஆராயாமல் செயல்படுது. முன்னாடியே வந்து நம்ம அதை ரிசர்ச் பண்ணாமல் அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் உடனே செயல்படுறது, அதான் சொல்கிறாங்க ஆராயாமல் செயல்படுதல். எண்ணி செயல்படாமை. அது வந்து ஃபஸ்ட்டு போய் நிற்பாங்களா, அது வந்து முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவசர குடுக்கை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆகாய தாமரை. தாமரைன்னு ஒன்று நம்ம பார்த்துருக்கோம். ஆகாய தாமரை எங்கே இருக்குது, அது வந்து இல்லாத ஒன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பித்தலாட்டம். இதெல்லாம் ரொம்ப பித்தலாட்டம், இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை வந்து நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கயிறு திரித்தல். கயிறு திரித்தல் அப்படிங்கிறது இல்லாததே சொல்லல். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இவன் ரொம்ப கயிறு திரிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, அப்போ என்னன்னா ரொம்ப இல்லாததெல்லாம் இவன் வந்து சொல்கிறான் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஓலை கிழிந்தது அப்படிங்கும்போது நம்ம அது இப்போ நம்ம ஓலையெல்லாம் கிழிச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரூம் ஸ்டிக்லாம் செய்கிறோம், பந்தல் கட்டுறோம், அந்த மாதிரி நாம் வச்சுக்கோம். அப்போ வந்து என்னன்னா அது ஒரு வேலை தானே. அப்போ அந்த வேலையை வந்து கிழிஞ்சது அப்படின்ட்டு போடணும். அப்போ வேலை வந்து என்னதுன்னா போய்விட்டது அப்படின்ட்டு, வேலை போச்சுன்னா ஓட ஆட வேண்டியதான் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து முதலை கண்ணீருங்கிறது பொய் அழுகை. முதலை வந்து கண்ணீர்லாம் விடாதுங்க, அது வந்து சும்மா. அப்போ வந்து இது வந்து பொய் அழுகை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து குரங்கு புடி அப்படின்னா இப்போ வந்து விடாப்பிடி அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. இது எப்படி நான் வச்சுக்கலாம், குரங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேன் பார்க்க ஆரம்பிச்சுன்னா யாரும் தலையில் அதோட இனத்துல ஏதாவது பேன் பார்க்க ஆரம்பிச்சுன்னா உட பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து விடாப்பிடி அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீர் மேலே எழுத்து அப்படின்னா, நீர் மேலே எழுத்து அப்படிங்கும்போது அதில் நம்ம மணல் மேலே எழுதுனா நிற்கும், அது தண்ணி மேலே எழுதுனா நம்ம ஒன்றும் மறைஞ்சு போயிடும். அப்படி முதல்ல எழுதவே முடியாது, கல்லை விட்டுனா வைப்ரேஷன் தான் ஆகும், அது வந்து சயின்ஸுக்கு போயிடும். ஓகே. அப்புறம் வந்து மலையேறி விட்டது அப்படின்னா என்னென்னா, இதெல்லாம் இப்போல்லாம் எங்கேப்பா அதெல்லாம் வந்து அந்த விஷயம்லாம் மலையேறி போச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து மாற்றம் பெறுதல் அப்படின்ட்டுன்னு அர்த்தம். அடுத்து வந்து தோல் இருக்க சுளை விழுங்கி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது தோல் இருக்குது, அதை பலா சொல்ல நினைக்கிறேன், அது வந்து அப்படின்னா என்னது அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. தோல் இருக்க சுளை விழுங்கி ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே இருக்குது, சாரி. தோல் இருக்காது, ஏன்னா அதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணினேன், அதுக்கப்புறம் வந்து அதை என்னன்னு நான் தேடிகிட்டே இருந்தேன். அதுக்கு வந்து இது வந்து இப்போது 12th ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, அதனால். இப்போ வந்து தோல் இருக்க சுளை விழுங்கி அப்படிங்கும்போது என்னென்னா எளிய வழியை பின்பற்றுதல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஏன்னா நம்ம வந்து அந்த சொலையை வந்து நம்ம விழுங்கி விட்றோம்னா ஈஸியாக, வெளியில் அதை நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் உள்ளே வந்து சொலையை நம்ம ஏதாவது பிரித்து முழுங்கிடுறோம்ல, வாழைப்பழ சோம்பேறி மாதிரி நாம வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம என்னென்னா ஷார்ட்கட் கூட நாம வச்சுக்கலாம். நம்ம ஆன்சர் வந்து ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? மதில் மேல் பூனைங்கிறது சரியான நிலைப்பாடு இல்லாமல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு ஸ்டாண்டு, உன்னோட ஸ்டாண்டு இதில் சரியே இல்லாமல் மதில் மேலே பூனை இருக்கிற மாதிரி நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்து வந்து கொடிகட்டி பறத்தல் அப்படிங்கும்போது புகழ்பெற்று விளங்குதல். கொடிகட்டி பறக்கிறோம் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னதுன்னா புகழ்பெற்று, அப்போ கொடிங்கிறது மேலே இருக்கா, அப்போ கொடிகட்டி பறத்தல் அப்படிங்கும்போது புகழ்பெற்று விளங்குதல். அடுத்து வந்து காது குத்தல். காது குத்தல் அப்படிங்கிறது ஏமாற்றுதல். எனக்கு ஏற்கனவே நான் காது குத்திட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, அப்போ வந்து அது ஏமாற்றுதல். இது வந்து நீ ஏமாத்துற. இந்த ஏமாத்துறங்கிறது இன்னொரு விஷயம் பாருங்கள், பித்தலாட்டம், இதெல்லாம் ஏமாற்றுதல். அடுத்து வந்து கை கழுவுது. நான் கை கழுவிட்டேன் அப்படின்ட்டு சொன்னேன்னா என்னென்னா அந்த விஷயத்துலேருந்து நான் விலகிட்டேன் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து வந்து ஆற போடுறது. இப்போதைக்கு இந்த விஷயம் ஆற போட்டுருவோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, காலம் தாழ்த்துதல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த சிலபஸ் வந்து காலம் தாழ்த்தாமல் மடன் படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா தமிழ்னு ஓடி நம்ம ஜிஎஸ் வந்து விட்டுட்டோம்னா போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து படித்தாகணும். எதையுமே எலிமினேட் பண்ண முடியாது. எப்படி கேட்பாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா இவங்க வந்து அந்த சொன்னபடி தான் கேட்குறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா வந்து போன தடவை ஆப்டிடியூட்லாம் குரூப் 4லலாம் 26, 25 தான் சொன்னாங்க. ஆனால் 26, 27 வரை கேட்டாங்க. அப்படிங்கிற ஒன்று தான் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த 1 மார்க்கில் எத்தனையோ ரேங்க் பின்னாடி போகுது. ஸோ அதனால் வந்து 1 மார்க்குனாலும் நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொட்டு பிளட்டுக்கு ஈக்குவல் தான் எனக்கு கேட்டால். எல்லாமே முக்கியம். எதுவுமே எலிமினேட் பண்ண முடியாது. அப்படியே நம்ம படித்தாலும் அதை போய் நான் கரெக்டாக நம்ம டிக் பண்ணுவோமா அதுவும் தெரியாது. ஏதாவது கொஞ்சம் சொதப்ப நடக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கை வச்சாகணும். அப்போ தமிழ்னு ஓடிட்டு இருந்தோம்னா ஜிஎஸ் விட்டுட்டு போயிடும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இந்த விஷயத்தை ஆற போடக்கூடாது அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கொடி கட்டி பறத்தலா, ஓகே, ஆற போடுதல் சொல்லிட்டேன்னா. அடுத்து வந்து மட்டை அடித்தல் அப்படின்னா வேலையின்றி அலையுதல். அது வேலை கிழிச்சிட்டாங்க, வேலை போயிட்டுது அப்படின்னா ஓலை கிழித்தல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வேலையின்றி அலையுதல் அப்படின்னா மட்டை அடிக்கிறது. ரொம்ப மட்டை அடிச்சிட்டான், குடிச்சிட்டு மட்டை அடிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அது வந்து குடிச்சிட்டு. இது வந்து மட்டை அடிக்கிறதுங்கிறது வேலையின்றி அலைதல். அங்கே என்ன பட்சம் திரிதல், அலைந்து திரிதல்னா பஞ்சாக தெரிகிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் சில இது வந்து புக்கில் இருக்குது, சில இது புக்கில் இல்லாதது நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து ஆயிரங்காலத்து பயிர் வந்து நீண்ட காலமாக இருப்பது. ஒரு விஷயம் வந்து ரொம்ப நீண்ட காலமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருக்குது. கல்யாணங்கிறது ஒரு 1000 காலத்து பயிர் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, நீண்ட காலமாக இருப்பது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கல்லில் நாரை போய் உரிக்க முடியுமா? அது வந்து இயலாத செயல். தேங்காயிலே நாரை உரிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் கல்லில் எப்படி நாரை உரிக்க முடியும்? அதனால் அது இயலாத செயல். அடுத்து வந்து கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேற்றுதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கம்பி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம வந்து அவங்க வந்து கம்பி வந்து அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே போயிட்டே இருக்குதா, ஸோ அப்படியே அந்த மாதிரி தள்ளிகிட்டே போகிறாங்களா, அப்போ வந்து விரைந்து வெளியேறுதல் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து காணல் நீர் அப்படின்னா என்னென்னா இருப்பது போல் தோன்றும், ஆனால் முன்னாடியே படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கண்ணை மூடிட்டு இந்த விஷயத்த செய்யாத. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஆராய்ந்து பாராமல். அப்படி அங்கே என்ன படித்தோம், அவசர கொடுக்கை நம்ம படித்தோம்ல, அதே தான். கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யாத அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கண் இருந்தாலே நம்ம ரிசர்ச் பண்ண மாட்டோம். இப்போ கண்ணையை மூடிட்டோம்னா எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வாழையடி வாழையாக அப்படிங்கும்போது தலைமுறையாக. அவ்வளோதான். அடுத்து வந்து இது நம்ம தெரிஞ்ச விஷயம். ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னது, பட்டறிவில்லாத படிப்பறிவு. பட்டறிவே இல்லாத அந்த படிப்பறிவு இருந்து என்னது பிரயோஜனம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து குட்டிச்சுவர். செவருங்கிறது பெருசாக இருந்தால் தான் பிரயோஜனம், சின்னதாக இருந்தால் அது என்னத்தை பண்ணுறது. இப்போ பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரினா அது ஒரு சுவர் கூட கிடையாது, அது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இது என்னது, பயனின்றி இருத்தல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
அது எதுக்கு வேஸ்ட்டாக சின்னதாக சுவர் கட்டிட்டு, அதனால் அது பயனின்றி இருத்தல் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். இவன் ரொம்ப ஓவராக கொட்டி அளந்துட்டான் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அப்போ மிகுதியாக பேசுதல். வயிறு எரியுதுடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க பாருங்கள், அது வந்து பொறாம கொள்வது அப்படின்ட்டு அர்த்தம். ஒத்த காலில் நிற்காத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, விடாப்பிடியாக நிற்காத அப்படின்ட்டு சொல்கிற அர்த்தம். இதே மாதிரி விடாப்பிடியா அப்படிங்கிறது பின்னாடி வரும். அடுத்து வந்து பூசி மெழுகுதல். பூசி மெழுகுதல் அப்படின்னா குற்றத்தை மறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டாய் பறத்தல், விரைந்தோடி போகுதல். சிட்டா பறந்துட்டான்ப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, அதாவது விரைந்தோடி போகுதல் அப்படின்னு அர்த்தம். பதம் பார்த்தல் அப்படின்னா என்னென்னா பரிசீலித்தல், பரிசீலித்தல் அப்படின்னு அர்த்தம். நாக்கு தவறுதல் அப்படின்னா நாக்கு வந்து நீ நாக்கு தவறிட்டப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்னென்னா பேச்சுறுதி தவறுதல் அப்படின்னா என்னென்னா பொய். இப்போ நம்ம கொடுக்குறேன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து தவறுது அப்படிங்கிறது பேச்சுறுதி. அவங்க வந்து உறுதி கொடுத்துருப்பாங்க, அதை மாறி இப்போ இந்த கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம கட்ட முடியாது அப்படி அந்த பட்சத்தில் வந்து பேச்சுறுதி தவறுதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நாக்கு தவறிட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கசக்கி பிடிதல். அடுத்ததுன்னா கசக்கி பிடிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா, இப்போ வருந்தி என்ன பண்ணுறது, கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறது அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு கை பார்த்தல், ஒரு கை பார்த்துடலாண்டா அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அப்போ வெளில வந்து முயலுதல். அதாவது நம்ம அதாவது சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதை ட்ரை பண்ணுறது, கிட்டத்தட்ட அதை ட்ரை பண்ணுற ஸ்டேஜ், முன்னாடி நிற்கிற ஸ்டேஜ், அதுதான் ஒரு கை பார்த்தல். அடுத்து வந்து அள்ளி இறைக்கிறான்டா, மிகை செலவு. கொட்டி அளக்கிறதுனா என்னென்னா மிகுதியாக பேசுறது. அள்ளி அரைச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா என்னென்னா மிகை செலவு, ரொம்ப செலவு பண்ணிட்டான். அதே ஓட்ட கையா அப்படின்னா என்னென்னா செலவாளி அப்படின்னு அர்த்தம். என் கையில் ஓட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, கையில் காசு வந்து தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க, போனால் செலவாயிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பஞ்சாய் பறித்தல். இதுவும் ஆல்ரெடி நான் இதுபட்டேன், ரெண்டு கொஸ்டின் இதாகிட்டுது. ஓகே. அடுத்து வந்து வாய் விடுதல் அப்படின்னா என்னென்னா வெளிப்படையாக கேட்டல். நீ வாயை விட்டுட்ட அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து என்னென்னா வெளிப்படையாகவே நம்ம போய் நம்ம ஓப்பனாக சொல்லிடுறது, கேட்டுறது. அதான் வாய் விட்டுட்ட, அதுக்கப்புறம் நீ மாட்டிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கப்புறம் பேசி வாயை விட்டுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அப்போ வெளிப்படையாக கேட்டல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தாளம் போடுதல். எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல். அதாவது உன் பொண்டாட்டிக்கு தாளம் போடுறடா அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து காது குத்துதல். இதுவும் நம்ம அங்கே முன்னாடியே படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரி. புளிப்பு தட்டுதல், அலுப்பு தட்டுதல். இதெல்லாம் அந்த விஷயம்லாம் புளிப்பு தட்டு போச்சு, அலுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டான்ப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நேரே நிந்தித்தல். அதாவது அவங்க திட்டுறாங்களா, முகத்தில் அடித்த மாதிரின்னா நேராக நிந்திக்கிற அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நட்டாற்றில் விடுதல். நட்டாற்றில் விடுதல் அப்படின்னா ஆபத்தில் கைவிடுதல். நடு ஆற்றுல வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா கை விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அது ஆபத்தில் வந்து கைவிடுதல் தானே அர்த்தம். அதெல்லாம் கங்கணம் கட்டுதல். செயலை முடிக்க முனைந்து நின்றல். ஒரு விஷயம் இவன் கங்கணம் கட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, செயலை முடிக்க முனைந்து அவன் வந்து நின்றுட்டான். அதாவது செயலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, வெள்ள முயலுதல் அப்படின்னா ஒரு கை பார்த்தல். கங்கணம் கட்டிட்டான் அப்படின்னா செயலை முடிக்க முனைந்து நிற்றல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குடிமுழுகி போதல். முற்றுமே எதனா குடியாக முழுகி போச்சு அப்படின்னு நம்ம சில நேரத்தில் திட்டுவாங்களா, அப்போ வந்து முற்றும் அடைதல் அப்படின்னு அர்த்தம். திக்கு முக்காடுதல். எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இது கேள்விப்பட்டது எனக்கு திக்கு முக்காடி போச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, செய்வது அறியாவது துன்பப்படுதல். நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அறியாமல் நம்ம வந்து துன்பப்படுறது. கதை கட்டுறான் பாரு அப்படின்னா பொய் செய்தியை வந்து பரப்புறான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பொடி வைக்கிறவன் வந்து பொடி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தந்திரமாக பேசுறது. அடுத்து வந்து பம்பர மாட்டுதல். இது வந்து அலக்கழிச்சிட்டான். இப்போ ஏதாவது கடன் வாங்க நம்ம அது வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்றது அலைக்கழித்தல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து உழ வச்சுட்டான், இவன் என் வேலைக்கு உழ வச்சுட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்லுவாங்க, அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதான் அர்த்தம். அடுத்து வந்து குட்டி சுவராதல் அப்படின்னா கெட்டடிந்து போகுது. அடுத்து வந்து கருத்து குடித்தல் அப்படின்னா முற்றாய் கற்றல். இது வந்து லேர்னிங்க்கு நம்ம சொல்கிறது. சந்தியில் நிற்றல். உன் ஸ்டோரிலாம் வந்து உன் கதை சந்தி சிரிச்சு போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அப்போ வந்து
இது வந்து சந்தியில் நிற்றல்னா ஆதரவின்றி நிற்றல், நட்ட ஆற்றலை விடுதல்னா ஆபத்தில் கைவிடுதல். சந்தியில் நிற்றல்னா ஆதரவே இல்லாமல் நிற்கிறது. பிஞ்சில் படுத்தல்னா வயதிற்கு மீறிய செயல்பாடு அப்படின்ட்டு அர்த்தம். மொட்டை அடித்தல் அப்படின்னா முழுவதும் அபகரித்தல், மொட்டை அடிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, அப்போ வந்து முழுவதும் அபகரித்தல். கைகூடல் அப்படின்னா அனுகூலமாதல், அதாவது அந்த மேரேஜ் விஷயத்துக்கெலாம் அந்த மாதிரி பேசுவாங்க, கை கூடட்டும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து தலைகீழாக நிற்கிறது அப்படின்னா முறை தவறி நீ தலைகீழாக நிற்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே, முறை தவறி நீ நடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பல்லு கடித்தல், துன்பம் தரும் ஒன்றை சகித்து கொண்டிருத்தல். நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன், நீ வேறு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. துன்பம் தரும் ஒன்றை வந்து என்ன பண்ணுறதுன்னா சகித்து கொண்டிருத்தல். அடுத்து வந்து முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறான் அப்படின்னா அதான் சிரித்த முகமாக ஒரு இன்முகமாக வந்து காட்டி பேச மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உன் பேச்செலாம் வந்து உப்பு இல்லாத பேச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து பயனற்ற பேச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வாயில் வந்து மண்ணை போட்டு, அதாவது தலையில் வந்து மண்ணை போட்டுட்டான்னு சொல்லுவாங்க. தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது வந்து வாயில் மண்ணை போட்டுங்கிறது கேடு விளைவிக்கிறது. அடுத்து வந்து இடம் கொடுத்தல், கண்டிப்பின்றி நடத்தல். இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஒய்ஃபுக்கு சொல்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் வருது. எல்லாமே அந்த பொண்ணை தான் டார்கெட் பண்ணி வரும். இடம் கொடுக்குற, ஓவராக வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற, உன் பொண்டாட்டி பேச்சு கேட்குற அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து கண்டிப்பின்றி நடக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உச்சி குளிர்தல் அப்படின்னா மிக மகிழ்தல். அடுத்து வந்து தலைகீழாக நிற்றல் அப்படின்னா என்னென்னா பிடிவாதம் கொள்ளல். தலைகீழாக நிற்றல் அங்கே தான் முதலையும் அந்த தான் முறை தவறி நடத்தல், பிடிவாதம் கொள்ளுதல், செருக்கூட நடத்தல், இது எல்லாமே வரும். அடுத்து வந்து கழுத்தறுத்தல் அப்படின்னா தீமை செய்கிறது. தூண்டில் போடுதல், தன்மையப்படுத்துதல், அதாவது நம்மளை வசப்படுத்துறதுக்கு தூண்டில் போடுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது வந்து 2 இது சொல்லிட்டேன். தலையில் வைத்து கொண்டாடுதல், அதுதான் என்ன நிறைய இது திரும்பவே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கேன். சரி, அடுத்து வந்து முகத்தில் அரைந்தார் போல அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். கண்ணை உறுத்துகிறது, காலில் வெந்நீர் ஊற்றி கொண்டு நிற்கிறான், இதுக்கு என்னென்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து கண்ணை உறுத்துகிறது அப்படிங்கும்போது நம்ப முடியாத எதிர்பார்க்காத காட்சி உணர்வு. நம்ம ஒரு விஷயம் நம்ம கண்ணை உறுத்துது அப்படின்னா மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னேற்றம் அடைகிறாங்களா அதை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம சொல்லுவோம்ல கண்ணை உறுத்துது அப்படின்ட்டு சொல்லுவாங்களா, அதுதான் அது. காதில் வந்து பூ சுற்றுதல், அதாவது பெரிய பொய், நம்புறதுக்கே இல்லாமல் ஒரு பெரிய பொய்யை சொல்கிறான் அப்படிங்கிறது தான் காதில் பூ சுற்றுதல். வாய் நீளம் காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. வாயை ரொம்ப அளந்து பேசு அப்படின்ட்டு சொல்லுவாங்களே. ஸோ அதனால் என்னென்னா மதிக்காமல் வீண் பேச்சு பேசாத அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இரட்டை நாக்கு பேர் வழி அப்படிங்கும்போது ரெண்டு அது வேற வாய் இது வேற வாயின்ட்டு சொல்லுவார்ல, அது வடிவேல. அது மாதிரி இரட்டை நாக்கு அப்படின்னா அப்போ அது வேற வாய் இது வேற, அதை நான் அப்போ சொன்னது இது இப்போ சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மாற்றி பேசுபவர். பல்லை கடித்து கொண்டாங்க மேலே பார்த்தாச்சு. துன்பத்தை தாங்கிட்டு இருக்கிறது தான் பல்லை கடிச்சிட்டு, முதுகில் குத்திட்டான் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் துரோகம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நிறைய வந்து புக்கில் பின்னாடி இருக்கிறது இருக்குது. அதே மாதிரி நானாக வந்து இது தேடி இது போட்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து மரபு தொடர்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.